I am Ilavarasi. Father is a businessman and mom is a doctor. I am from Coimbatore only. Had my schooling in GRD. கல்லூரியின் முதல் நாளில் அவள் தன்னை அப்படித்தான் அறிமுகப்படுத்தி கொண்டாள். அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் என்கிற பகட்டோ மேல்தட்டுக்குரிய படோபடமோ இல்லாமல் அவள் எளிமையாய் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல வேண்டுமென்று அவள் சொன்னதை வைத்து மனதுக்குள் ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டு அவன் முறை வந்தபோது சொன்னான். I am அருள். Father is a clerk and mother is a housewife. I am from Karur. Had my schooling in municipality higher secondary school sir. கேட்டதும் வகுப்பில் பெரிய சிரிப்பொலி. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதுவே அவனுடைய தாழ்வு மனப்பான்மைக்கும் பிள்ளையார் சுழி போட்டது. அவன் யாரிடமும் அதிகம் பேசாமல் தனக்கென ஒரு சிறு நட்பு வட்டத்துக்குள்ளேயே முதல் வருடம் முழுவதும் கழித்தான். பள்ளியில் ஒரு முரட்டு குணத்தோடு திரிந்தவன் இப்படி மாறிப்போனதற்கு அவனுக்கு புதிதாய் இருந்த மாநகர வாழ்க்கையும் ஒரு காரணமாய் அமைந்தது. அடுத்த ஆண்டு ஜூனியர் மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில்தான் அவன் எல்லோர் முன்னிலையிலும் முதலாய் பேசினான். தன்னுடைய வகுப்பில் இருப்பவர்களை தவிர மற்றவர்களிடம் பேசுவதில் அவனுக்கு எந்த கூச்சமும் இல்லை. அன்று அவன் கலகலப்பாக பேசியதிலும் நகைச்சுவையாய் சில கவிதைகள் சொன்னதிலும் ஜூனியர்களுக்கு அவனை மிகவும் பிடித்துவிட்டது. அதற்கு பிறகுதான் அவனுடைய வகுப்பிலும் கூட சிலர் அவனோடு பேசி பழக ஆரம்பித்தார்கள். அருள், நீ இப்படியெல்லாம் கூட பேசுவியா? நீ சரியான உமுனா மூஞ்சின்னு நான் நினச்சேன். இளவரசி வந்து அவனிடம் இப்படி பேசிய போது அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா? என்னோட பேரை பார்த்தா தெரியலையா தமிழ் பொண்ணுதான்னு? ஆமாம். நீ படித்த ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன வாங்க போங்கன்னு சொல்கிறியே, அதனால தான் கேட்டேன். இல்லை, எனக்கு அப்படியே பழகிடுச்சு. இப்படித்தான் ஆரம்பித்தது அவர்களுடைய நட்பு. அதற்கு பிறகு ஒன்றாக கேன்டீன் போவது, லைப்ரரி போவது என்று அவர்கள் பேசிக்கொள்ளும் நேரமும் அதிகமானது. அவனுடைய தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவளோடு சகஜமாக பேசுவதும் சாத்தியமானது. மெதுவாக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் சில விஷயங்களிலும் ஒற்றுமை இருந்தாலும் முரண்பாடு விஷயங்களும் இருந்தன. ஆனாலும் இருவருமே அடுத்தவர் கருத்தை குறை சொல்லி எப்போதும் பேசியதில்லை. அவள் பள்ளியிலேயே ஆண்களோடு சேர்ந்து படித்தவள் என்பதால் அவளுக்கு இவனோடு பழகுவதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவன் ஒரு பெண்ணோடு நட்பாக பழகுவது இதுதான் முதல் முறை. அதனால் அவள் சாதாரணமாய் சொல்லும் வார்த்தைகளுக்கும் புது அர்த்தம் தேடிக்கொண்டிருந்தான். அவளும் கூட மற்றவர்களை விட இவனிடம் மட்டும் அதிக நெருக்கமாய் பழகியது அவனுக்கும் ஒரு சலனத்தை உண்டு பண்ணியது. அடுத்த வருடம் தன்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு, இந்த வருடம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று வாழ்த்தியவளிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சடாரென சொல்லிவிட்டான். எதுவும் பேசாமல் திரும்பி போனவள் மறுநாள் வந்து சொன்னாள். நேத்து நீ அப்படி சொன்ன உடனே உன்னை கன்னத்தில் பலார்னு அரையணும்னு தான் தோணுச்சு. பிறந்த நாள் ஆச்சேன்னு நான் கம்முன்னு போயிட்டேன். ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரித்து பேசி பழகினா உடனே லவ்வா? உன்னையெல்லாம் எல்கேஜியிலேயே இருந்தே கோயடில் படிக்க வச்சிருக்கணும். இனிமே அந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பேசாத. அவன் அதை கொஞ்சம் எதிர்பார்த்திருந்தான். அதன் பிறகு அவன் அவளோடு பேசுவதையே நிறுத்தியிருந்தான். ஒரு செமஸ்டர் முழுவதும் இருவரும் பேசிக்கொள்ளாமலேயே கழிந்தது. அவள் அந்த செமஸ்டரில் 2 பாடங்களில் அரியர்ஸ் வாங்கியிருந்ததை விட அந்த செமஸ்டரில் அவன் முதல் மார்க் வாங்கியிருந்ததைத்தான் அவளால் நம்பவே முடியவில்லை. அவர்களுடைய பிரிவு அவனை விட அவளை ரொம்பவே பாதித்திருந்தது. அடுத்த செமஸ்டர் ஆரம்பித்த போது அவனிடம் பேசுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தவள் ஒருமுறை அவன் லேபில் தனியாக இருக்கும்போது போய் பேசினாள். அருள், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவள் கிட்டே வந்து பேசிய போதும் கேட்காதவனை போல் வெளியே நடந்து வந்தான். அருள், உன்னை நான் என்கிட்ட பேசவே கூடாதுன்னா சொன்னேன். லவராக இருந்தால் மட்டும்தான் பேசுவியா? ஒரு ஃப்ரெண்டாக பேச மாட்டியா? உன்கிட்ட நான் மறுபடியும் பேசினாலே எனக்கு உன் மேலே காதல் தான் வரும். அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். உன்கிட்ட நான் பேசாமல் இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லது. சொல்லப்போனால் நான் முன்னை விட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீயும் போய் ஒழுங்காக படிக்கிற வழியை பார். அரியர்ஸ் வேற விழுந்திருக்கு. சொல்லிவிட்டு அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் போய்விட்டான். அவன் சொன்னதும் உண்மைதான். அவன் முன்பை விட மிகவும் சந்தோஷமாகவே இருந்தான். ஆனால் அவளுக்கு தான் அவனிடம் பேசாமல் இருப்பது எதையோ இழந்தது போல் இருந்தது.
அவளுக்கு பள்ளியில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த கோபியோடு ஒருமுறை சண்டையாகி பேசுவதை நிறுத்தியவள் இன்று வரை அவனோடு பேசாமல் தான் இருக்கிறாள். அவனோடு பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியதும் இல்லை. ஆனால் இப்போது வகுப்பில் தினமும் அருள் தன்னை தவிர மற்றோர் எல்லோரிடமும் சிரித்து பேசுவதை பார்க்கும்போது அவளுக்கு ஏனோ மனது கஷ்டமாய் இருந்தது. ஒவ்வொரு முறை அவள் அவனிடம் பேசுவதற்கு முயற்சி செய்யும் போதும் அவன் அலட்சியமாய் உதாசீனப்படுத்திவிட்டு போனது அவளை மேலும் காயப்படுத்தியது. அன்று அவளுடைய பிறந்த நாளுக்கு வகுப்பில் எல்லோருக்கும் சாக்லேட் கொடுக்கும்போது அவனுக்கும் கொடுத்தாள். தயக்கத்தோடு ஒன்றை எடுத்துக்கொண்டவன், இந்த வருஷம் நீ நினைச்சதாவது உனக்கு நடக்கட்டும் என்று சொன்னதும் தாமதிக்காமல் அவள் சொன்னாள், அருள், நான் உன்னை காதலிக்கிறேன். மறுபடியும் இருவரும் தனியாக சந்தித்து பேசிய போது சொன்னாள், சத்தியமா உன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நீ சொன்னப்போ எனக்கு உன் மேலே 1% கூட காதல் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீ என்னை அவாய்ட் பண்ணப்போ தான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை பார்க்காமலே இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் தினமும் உன்னை பார்த்தும் பேசாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. நல்லா யோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். when we miss someone we really love them. I miss you so much. அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாய் இருந்தாலும் ஒரு பக்கம் தயக்கமாகவும் இருந்தது. அவனுடைய தகுதிக்கு அவள் அதிகமோ என்று யோசித்தாலும் அவள் முழுமையாக தன்னை காதலிக்கிறாள் என்பதே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு 2 வருடமாய் அவர்கள் ஒன்றாய் சினிமாவுக்கு சென்றதில்லை, ஐஸ்கிரீம் பார்லரில் மணிக்கணக்கில் பேசியதில்லை, பூங்காவில் உட்கார்ந்து அரட்டையடித்ததில்லை. ஆனால் காதலித்தார்கள். கடைசி வருடம் முடியும் போது அவனுக்கு சென்னையில் நல்ல வேலை கிடைத்திருந்தது. அவள் மேலே படிக்க பெங்களூரில் ஒரு கல்லூரியில் சேரப்போவதாக சொல்லியிருந்தாள். கடைசி நாள் இருவரும் பிரியும் போது அவன் கையை பிடித்து கொண்டு அவள் பேசினாள், அருள், நான் MBA முடிக்க இன்னும் 2 வருடம் இருக்கும். அப்புறம் 1 வருஷத்துக்குள்ள எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ள நீ தான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசணும். நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி நீயும் சொல்லி வை. இல்லை அருள், நான் பேசுகிற சூழ்நிலையில் எங்கள் வீடு இல்லை, நீ தான் பேசணும். சரி விடு, அதுக்கு இன்னும் நாள் இருக்குது, டைம் வரும்போது பார்த்துக்கலாம். 3 வருடத்துக்கு முன்னால் நடந்ததையெல்லாம் அசை போட்டு கொண்டிருந்தான் அருள். டேய் அருள், என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி பாருக்கு வர சொல்லியிருக்க, உனக்கு என்ன ஆச்சு? முதல்ல உட்காருடா வினோத் என்று சொல்லிவிட்டு வெயிட்டரிடம் ஆர்டர் பண்ணினான். டேய், என்னடா இதெல்லாம்? நீ செகண்ட் இயர்லையே தண்ணி அடிக்கிறத நிறுத்தினவன் தானே, உனக்கு இப்போ என்ன ஆச்சு? கேட்ட வினோத்திடம் பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து நீட்டினான் அருள். 3 மாசமா உன்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிடு. என்னால் அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எனக்கு சீரியஸாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை பற்றி பேசிக்கிறத பார்த்தா அவங்க கனவெல்லாம் வேற மாதிரி இருக்குது. இப்போ போய் நான் நம்ம விஷயத்த சொன்னால் ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. நடக்காததை நம்பிக்கிட்டு இருக்கிறத விட நடக்க போகிறதையே ஏற்றுப்போம்னு அவங்க கனவையே நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டோட ப்ளஸ் என்னோட நிலைமையை இன்னும் விரிவாக சொல்லி உன்னை காயப்படுத்த வேணாம்னு தான் இவ்வளவு சுருக்கமாக எழுதியிருக்கேன். நான் சொல்கிறத நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்னை மறந்துடுன்னு சொல்லலை, ஆனால் என்னையே நினச்சிட்டு இருக்க வேணாம். இப்படிக்கு இளவரசி. இதை பற்றி எதுவும் பேச என்னை நேரில் சந்திக்க முயற்சி பண்ண வேண்டாம். இது என்னோட வேதனையை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அருள், உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு? நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்படி மொத்தமாக போக போகுதுன்னு அப்போ தெரியலையே. ஒரு பியரையும் முழுசாக குடிச்சிட்டு டீச்சர்ஸையும் 2 லாட்ஜ் கவித்தான். வெளியே வாங்கி வந்திருந்த ஊறுகாய் பாக்கெட்டை பல்லால் கடித்து உள்ளே பிதுக்கி விட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அதுவரை அமைதியாய் இருந்து வினோத் புரியாமல் கேட்டான், நீ என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. முதல்ல இருந்தே சொல்கிறேன்டா, நான் தான் அவகிட்ட முதல்ல காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு மறுத்துட்டா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசுகிறதையே நிறுத்தி இருந்தேன். அப்புறம் 6 மாதமாக என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தப்ப எல்லாம் நான் அவகிட்ட பேசவே இல்லை. சில சமயம் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடியே அவளை திட்டியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக என்னை காதலிப்பான்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. இதெல்லாமே நீ சொல்லியிருக்கியேடா. அதுக்கப்புறம் அவளே வந்து உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதால சொன்னேன். ஐ லவ் யூன்னு சொன்னா, ஐ வில் மேரி யூன்னு சொல்லலையே.
விரக்தியில் பேசினான். அதற்குள் மேலும் 3 லாட்ஜ் இறங்கியிருந்தது. அவ நல்ல பொண்ணு தாண்டா, ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவா. காலேஜில் படித்தப்பவே அவ என்னோட வெளியே எங்கேயும் வந்ததில்லை. அவ்வளவு ஏன், காலேஜ் லைப்ரரி கேன்டீனை விட்டு வேற இடத்துல நாங்கள் சந்தித்ததே இல்லை. ஒருவேளை இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி அவங்க அப்பா மறுத்துட்டாரோன்னும் என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட இதை சொல்கிற அளவுக்கெல்லாம் அவளுக்கு தைரியம் கிடையாது. அவருக்கே தெரிஞ்சு போய் தான் அவசர அவசரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணாலும் போகலை, நம்பர் மாற்றிட்டா போல. அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாலும் காலை கட் பண்ணுறாங்க. சரி விடுமச்சி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு கொடுத்து வைக்கல. எப்படிடா இத்தனை வருஷம் உருகி உருகி காதலிச்சிட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கண்ணீர் வந்தே விட்டது அவனுக்கு. தண்ணீர் ஊற்றி முகத்தை கழுவி கொண்டான். சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு சின்ன விஷயத்துல எல்லாம் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்கிற பொண்ணுங்க இந்த லைஃப் விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? ஏண்டா எல்லா அப்பாக்களுமே காதலை எதிர்க்கிறாங்க. அந்த ஆள் ஏண்டா கவிதை மாதிரி பொண்ணை பெற்றுட்டு காதலுக்கு எதிரியாக இருக்காரு? போதும்டா, நீ இப்போ போதையில் இருக்க. நாம் நாளைக்கு பேசலாம். இப்போ போதும், எந்திரி போகலாம். நான் இப்போ தாண்டா தெளிவாக இருக்கேன். அந்த ஆளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. அன்றைக்கு ஒரு வழியாய் அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான் வினோத். அதற்கு பிறகு அருளிடம் இதை பற்றி அவன் எதுவும் பேசவில்லை. அந்த வெள்ளிக்கிழமை அருள் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். டே வினோத், நீ நாளைக்கு ஃப்ரீயா? ஏண்டா ஒன்றும் வேலை இல்லை, சொல்லு. இன்னைக்கு நைட் நாம் கோயம்புத்தூர் போகிறோம், ரெடியாயிரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இளவரசி வீட்டுக்குத்தான் போகிறான் என்று யூகித்தாலும் எதற்காக போகிறான் என்று அவனால் யோசிக்க முடியவில்லை. அன்றைக்கு போதையில் அவன் பேசியதை நினைத்து பார்த்துவிட்டு அவனுடன் செல்வதே நல்லதென்று முடிவு செய்தான். சனிக்கிழமை காலை 7 மணி. கோயம்புத்தூரில் இளவரசி வீட்டின் முன் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். டேய், இப்போவாவது சொல்லுடா எதுக்கு வந்திருக்கோம்னு. உள்ள வந்து கவனி. அந்த பங்களாவின் உள்ளே நுழைந்தார்கள். முன்புறம் உள்ள புல்வெளியில் சேரில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருப்பவர்தான் இளவரசியின் அப்பாவாக இருக்க வேண்டும் என்பது யாரும் சொல்லாமலே அவர்களுக்கு தெரிந்தது. அவரை நெருங்கியதும் அருள் பேச ஆரம்பித்தான். சார், மிஸ்டர் சுந்தரம், நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. பேப்பரை மடித்து வைத்துவிட்டு அவர்களை கவனித்தார். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத முழுசாக கேட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். என் பேர் அருள். நான் காலேஜில் இளவரசியோட கிளாஸ்மேட். இப்போது இளவரசிக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு மருமகனாக வர்றதுக்கு நீங்கள் என்ன தகுதிகள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட தகுதியை சொல்லிடுறேன். இப்போது நான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ராஜெக்ட் லீடராக ஒர்க் பண்ணுறேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு எப்போவுமே எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. காலேஜில் ஸ்மோக், ட்ரிங்க்ஸ் பண்ணதுண்டு. ஆனால் அதெல்லாம் நிறுத்தி இப்போது 5 வருஷம் ஆச்சு. இது நான் போன வருஷம் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்ட ரிப்போர்ட். அப்புறம் எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக இந்தாங்க என்னோட ஜாதகம். இளவரசி கூட 7 வருஷமாக பழகினதில் எனக்கு அவளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அவளை பற்றி முழுசாக தெரியும். நான் இவ்வளோ பேசுகிறதுனால நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறோம்னு நினச்சிடாதீங்க. இது வரைக்கும் இளவரசிக்கிட்ட இதை பற்றி நான் பேசினதில்லை. உங்கள் அனுமதி இல்லாமல் அவகிட்ட நான் இதை பற்றி பேசுகிறதும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் என்னை பற்றி, என்னோட குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி முழுசாக எழுதியிருக்கேன். படித்து பாருங்கள். கிழிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறமா கிழிங்க. அதுலேயே என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் கூட இருக்குது. என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க இவங்க. என்னை பற்றி விசாரிக்கணுன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் உங்கள் ஜாதி தான்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் நான் சமம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவளோட கேரக்டருக்கு நான் பொருத்தமானவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதியில் மாப்பிள்ளை பார்க்குறது தான் உங்களோட விருப்பம்னா நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா உங்கள் பொண்ணு அவளோட வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கிறதுல உங்களுக்கும் பங்கு இருக்குது. நான் என்னோட விருப்பத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். முடிவு உங்களோடதாகவே இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் என்ன நிராகரித்தா நான் வந்து பேசின விஷயம் எதுவும் இளவரசிக்கு தெரிய வேண்டாம். சொல்ல வந்ததையெல்லாம் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவரிடம் தான் கொண்டு வந்திருந்த கடிதத்தை கொடுத்தான். ஒரு மாதிரியாக அவனை பார்த்துவிட்டு கடிதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தார். அவர் படிக்கும் வரை அமைதியாகவே இருந்தவன்
அவரும் படித்துவிட்டு அமைதியாகவே இருக்கவும் அவரை பார்த்து பேசினான். சார், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்க விரும்பலை. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா எப்படி நடந்துக்கணும்னு நான் விரும்புகிறேனோ அப்படித்தான் என்னோட மனைவி கிட்ட நானும் நடந்துக்குவேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் வர்றோம் சார் சொல்லிவிட்டு கேட்டை நோக்கி இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். தம்பி ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தார்கள். வீட்டுக்குள்ளே வாங்க புன்னகையோடு சொன்னார்கள். எதையோ எதிர்பார்த்து வந்த வினோத் ஒன்றும் புரியாமல் அவனோடு உள்ளே சென்றான். இளவரசியின் அப்பா அம்மாவோடு பேசிவிட்டு அடுத்த வாரம் அப்பா கிட்ட பேசிவிட்டு உங்ககிட்ட பேச சொல்கிறேங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வரும்போது காற்றில் மிதப்பவனைப் போல இருந்தான் அருள். விஷயம் இவ்வளவு சுலபமாக முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று இரவு இருவரும் சென்னைக்கு திரும்ப ரயிலேறினார்கள். அதுவரைக்கும் எதுவுமே கேட்காமல் இருந்த வினோத் வாயை திறந்தான். மச்சி, ஏண்டா அவர்கிட்ட நீங்கள் காதலிச்ச விஷயத்த சொல்லவே இல்லை? டேய், எந்த அப்பங்கிட்ட போய் நான் உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு நம்ம மேலே கோபத்தை தான் வரவழைக்கும். இல்லை உங்கள் பொண்ணும் தான் என்னை காதலிச்சான்னு சொன்னாலும் கோபம் அப்படியே பொண்ணு மேலே திரும்பிடும். என்னமோ உலகத்தில் பண்ணக்கூடாத பெரிய தப்பை தான் பொண்ணு பண்ணிட்ட மாதிரி. அதான் சொல்லலை. சரி, அந்த லெட்டரில் அப்படி என்ன தான் எழுதியிருந்த? ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் லவ், ப்ளீஸ் கிராண்ட் மீ யுவர் டாட்டர்னு எழுதியிருந்தேன். மச்சி, நக்கல் பண்ணாதடா. அதில் ஒரு காப்பி கொடுத்தா நமக்கும் பின்னாடி உதவியாக இருக்கும்ல. டேய், கடுப்பை கிளப்பாத. இந்நேரம் இளவரசிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நான் அவள் கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா கிட்டேயே அவள் நம்பரை வாங்கியிருக்கலாம்ல. போடாங்க, 7 வருஷம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பரை அவர்கிட்டயே கேட்க சொல்கிறியா? ரொம்ப நேரம் படியிலேயே அமர்ந்திருந்தவன் கடைசி வரை அவளிடமிருந்து கால் எதுவும் வராததால் வந்து படுத்து கொண்டான். செல்போனை கையில் பிடித்தபடியே அடுத்த 2 நாட்களும் அவளிடமிருந்து அழைப்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனான். தன்னுடைய வீட்டில் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போவது என்பது பெரும் கவலையாகவே இருக்க 2 நாள் வேலை பார்த்தவன் 3ஆம் நாளே ஊருக்கு கிளம்பினான். அப்பாவிடம் நேரடியாக இதை எப்படி சொல்வதென தெரியாமல் துணைக்கு அக்காவையும் அழைத்து கொண்டான். அப்பா வேலைக்கு போன பின் அக்கா மூலமாக அம்மாவுக்கு விஷயத்தை முதலில் சொல்ல அம்மா குதித்த குதியில் இருவரும் ஆடி போனார்கள். அவன் அம்மாவுக்கு எவ்வளவு வேகமாக கோபம் வந்ததோ 2 பேரும் பேச பேச அவ்வளவு வேகத்திலேயே குறைந்தது. நாளா உங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டேன்டா, நீயாச்சு உங்கள் அப்பாவாச்சு என்று சொன்னவள் எல்லாம் பெரிய மனுஷனாயிட்டாங்க, நாம் சொல்கிறத இனிமே எங்கே கேட்க போதுங்க என்று முனக ஆரம்பித்தாள். அம்மா, அந்த பொண்ணு ஒன்ன மாதிரி தான், ரொம்ப நல்ல பொண்ணு தாம்மா என்கிற ரீதியில் ஐஸ் வைக்க ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட அம்மாவை சமாளித்து விட்ட சந்தோஷம் இருந்தாலும் அப்பாவை நினைத்தாலே பயமாக இருந்தது. அவன் எப்போதுமே அம்மா செல்லம்தான். அப்பாவிடம் அவ்வளவு அதிகமாக பேசுவதில்லை. அக்காவிடம் சொன்னான். அக்கா, அப்பா கிட்ட நீ தான் பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அப்பா கிட்ட விஷயத்தை கொண்டு போகிறது வரைக்கும் தான் என்னோட வேலை. அதுக்கப்புறம் அவரை சம்மதிக்க வைக்கிறது உன் கையில் தான் இருக்குது. இரவு எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவன் அக்கா மெதுவாக அப்பாவிடம் விஷயத்தை சொல்ல கேட்டு முடித்தவர் எதுவும் பேசாமல் அவனை பார்த்தார். அவன் தரையை பார்த்தான். அவராக எதுவும் கேட்டால் பதில் சொல்லலாம் என்று இருந்தான். கொஞ்சம் தண்ணி கொடுமா, நம்ம தலையில் தெளித்து வெளியே அனுப்பிடுவாரோ என்ற பயத்தில் இருந்தான். தண்ணீரை வாங்கி மிச்சம் வைக்காமல் குடித்தார். அக்கா அவளை பார்த்து ஏதாவது பேசுடா என்கிற அர்த்தத்தில் முறைத்தாள். அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் நான் சொல்லலை, கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். நிமிராமல் பேசினான். எங்களுக்கு பிடிக்கும்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாலும் எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணி தானே பார்ப்பீங்க. சத்தமாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவனிடம் சத்தம் அதிகம் வரவில்லை. நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்து அது உனக்கு பிடிக்கலைன்னா கண்டிப்பாக வேற பொண்ணை தான் பார்ப்போம். ஒரே பொண்ணை காட்டி இவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து அந்த பொண்ணை பாருங்க, அவங்க அப்பா கிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலைப்பா. அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியும்ப்பா. என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான், நல்லா பேசிச்சு. ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றதில் என்ன இருக்குது? அவன் அக்காவும் துணைக்கு வந்தாள். ரொம்ப நேரம் எதுவும் பேசாமல் இருந்தவர் சொன்னார். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம்னு அவங்க கிட்ட சொல்லிடு. பொண்ணு ஃபோட்டோ இருக்கா? நான் என்ன அவளை லவ்வாப்பா பண்ணுறேன் ஃபோட்டோ வச்சுக்கிறதுக்கு? அக்கா கல்யாண ஆல்பத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன்.
தான் அவளை காதலிக்கவில்லை என்று நம்ப வைக்க பொய் சொன்னான். எப்படியோ தன்னுடைய வீட்டிலும் பாதி சம்மதிக்க வைத்து விட்டதில் சந்தோஷமாய் இருந்தாலும் இளவரசியிடம் இன்னும் பேசாமலே இருப்பது அவனுக்கு கஷ்டமாயிருந்தது. சென்னை திரும்பிய பிறகும் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். எப்பொழுது வேண்டுமானாலும் அவளிடமிருந்து அழைப்பு வரும் என்று எங்கு போனாலும் செல்லை கையில் வைத்து கொண்டே இருந்தான். அன்று மதியம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவன் செல் அலறியது. ஹலோ, நான் வினோத் பேசுகிறேன்டா. சொல்றா, உயிரோட தான் இருக்கியா? சலிப்பு கோபத்துடன் கேட்டான் அருள். மச்சி, போன வாரம் வந்த உடனே ஆஃபீஸில் கொல்கத்தா அனுப்பிட்டானுங்க. இன்னைக்கு தான் வர்றேன். சாரிடா, போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ண முடியல. சரி சரி, ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தா வீட்டு பக்கம் வா. வரேன். இளவரசிக்கிட்ட இருந்து எதுவும் கால் வந்துச்சா? என்ன சொன்னா? எப்படி ஃபீல் பண்ணா? காலும் வரல, கையும் வரல. நீ ஈவினிங் வா, நேரில் பேசிக்கலாம். வினோத்துக்கு கொஞ்சம் குழப்பமாயிருந்தது. அன்று மாலையே வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு அருள் வீட்டுக்கு வந்தான். மாடியில் தனியாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தான் அருள். டே, என்னடா தனியாக மொட்டை மாடியில் உட்கார்ந்திருக்க? தன்னுடைய வீட்டில் விஷயத்தை சொல்லி பாதி சம்மதம் வாங்கியது, இளவரசி இன்னும் அவனிடம் பேசாதது எல்லாம் சொல்லி முடித்தான். அவகிட்ட பேசணும் போல இருக்குடா. அதுதான் இந்த வாரம் நேரில் சந்திக்க போறீங்கல்ல, அப்போ நேர்லையே பேசிக்க வேண்டியது தானே. நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பேசலாம்னு பார்த்தேன். சரி இரு, நம்ம ஜூனியர் பசங்க மூலமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். கல்லூரி ஜூனியர் ஒருவனை அழைத்து அவன் மூலம் இன்னொரு பெண் நம்பர் வாங்கி அவளிடம் ஒரு பொய்யை சொல்லி இளவரசி நம்பரை வாங்கி கொண்டான். ஜாப் விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நம்பர் வாங்கியாச்சு. இந்தா, ட்ரை பண்ணி பாரு. மச்சி, நீயே முதல்ல பேசுடா. அவங்க அப்பா விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டாரா இல்லையானே தெரியல. நான் பேசுனா உடனே கட் பண்ணிட்டான்னா? சரி இரு, நானே கால் பண்ணுறேன். ஹலோ இளவரசி, நான் வினோத் பேசுகிறேன். வினோத்? சுத்தமாக மறந்தாச்சா? மாடு வினோத் பேசுகிறேன். இப்போவாவது ஞாபகம் இருக்கா? கல்லூரியில் அவன் செல்ல பெயர் மாடு. ஏய் சாரிப்பா, நீ எப்படி இருக்க? இப்போ எங்கே இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ சென்னையில் இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம். அருள் பக்கத்தில் தான் இருக்கான், உன்கிட்ட பேசணுமா? இரு, கொடுக்குறேன். அவள் இயல்பாகவே பேசுவதை கேட்டுவிட்டு செல்லை அருளிடம் கொடுத்தான். செல்லை வாங்கியவன் அவள் பேசட்டும் என்று செல்லை காதில் வைத்து அமைதியாகவே இருந்தான். அந்த பக்கம் இன்னும் அமைதியாகவே இருக்கவும் அவனே ஹலோ என்றான். பதில் எதுவும் இல்லை. மறுபடி ஹலோ ஹலோ என்று சொல்லி பார்த்தும் பயனில்லை. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. கால் கட் பண்ணிட்டாடா. சரி, ஃபோனில் எதுக்கு பேசிக்கிட்டு? எல்லாத்தையும் நேரில் பார்க்கும்போது பேசிக்க, ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுடா. போயிட்டு வந்து கூப்பிடுறேன். தானே அழைத்தும் அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்ததும் அவனுக்கு வேதனையாக இருந்தது. அன்றிரவு முழுவதும் எதையோ நினைத்து கொண்டே படுத்திருந்தவன் விடிந்ததும் தூங்கி போனான். நேரில் பார்ப்பதற்கு முன் ஒரு முறையாவது பேசிவிட வேண்டும் என்று நினைத்து அவள் செல்லுக்கு அழைக்கும் போதெல்லாம் முதல் முறை யாருமே எடுப்பதில்லை. அடுத்த முறை அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும். அவள் தன் மேல் கோபத்தில் இருக்கிறாள் என்ற கவலையை விட ஏன் கோபமாய் இருக்கிறாள் என்ற குழப்பமே அவனை அதிகமாய் வாட்டியது. அடுத்த வாரம் இரு குடும்பமும் சந்தித்த போது அவனுடைய அப்பாவும் அவளுடைய அப்பாவும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் என்ற விஷயம் தெரியவர நண்பர்களே சம்பந்திகளாவதில் இருவருக்குமே மகிழ்ச்சிதான். இரண்டு குடும்பத்திலும் எல்லோருக்குமே பிடித்து போக அப்பொழுதே அடுத்த மாதத்தில் திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. பெண் பார்க்க வருவதற்கு மட்டும் ஒத்துக்கொண்ட அப்பா கடைசியில் திருமணத்தையே முடிவு செய்தது அவனுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் இளவரசி வீட்டில் இருந்த அன்று முழுவதும் இளவரசியிடம் தனியாக பேச எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால் அவளிடம் பேச முடியவில்லை. அவளுடைய அப்பாவிடம் தான் பேசிய போது அவர்கள் காதலித்ததை அவன் சொல்லவே இல்லை என்பதும் அவர்கள் நண்பர்களாக தான் பழகினார்கள் என்று சொன்னதும் அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்பதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்றவர்களும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நாம் சந்தோஷமாக சொல்லிடுறது தான் மரியாதை என்ற ரீதியில் பொதுவாகவே பேசிக்கொண்டிருக்க அவனால் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டு பேர் வீட்டிலுமே அவனால் இதை கேட்க முடியாத நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்தான். ஆனால் அவள் முகத்தில் சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி இருப்பதை மட்டும் அவனால் கவனிக்க முடிந்தது. அது சோகமா, தன்மேல் இருக்கும் கோபமா என தெரிந்து கொள்ள முடியாமலே சென்னைக்கு வந்துவிட்டான். மச்சி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. எல்லாத்துலேயும் இவ்வளவு ஈஸியாக முடிச்சிட்ட. அடுத்த மாதம் குடும்பஸ்தனாக போகிற, சிரித்து கொண்டே சொன்னான் வினோத்.
டேய், எனக்கு எல்லாமே கனவு மாதிரி இருக்குடா. நான் தான் அவங்க அப்பா கிட்ட போய் அப்படியெல்லாம் பேசினேனா? எங்கள் அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் ஓப்பனாக பேசினதே இல்லை. எந்த தைரியத்தில் அவர்கிட்ட பேசினேன்னு தெரியல. இளவரசியை விட்டு பிரிஞ்சிடுவோங்கிற பயமே எனக்கு தைரியமாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் சுபமாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏண்டா பழைய கதையெல்லாம்? இல்லைடா, யாரால எல்லாம் காதலுக்கு பிரச்சனை வரும்னு நினச்சேனோ அவங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் காதலிக்கிற பொண்ணே இப்போ கண்டுக்கலனா கஷ்டமாக இருக்குடா. மச்சி, நீ ஃபீல் பண்ணாத. நான் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அவள் மனசில் என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீ கல்யாண வேலையை மட்டும் பாரு, எல்லாம் நல்லபடியாக முடியும். அருளுக்கு அவன் பேசுவது கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. அந்த 1 மாத இடைவெளியிலும் கூட அவன் இளவரசியோடு எதுவும் பேச முடியவில்லை. வீட்டில் இருப்பவர்களிடம் அதை சொல்ல முடியாத நிலை. அந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாமலும் சமாளித்து கொண்டான். திருமண ஏற்பாடுகள் எல்லாவற்றிலுமே அவனை சந்திக்காமல் தப்பித்து கொள்ளவே பார்த்தாள். சந்திக்க வேண்டிய நிலையிலும் கூட நேருக்கு நேராக அவனை பார்ப்பதை அவள் தவிர்ப்பது அவனுக்கு புரிந்தது. திருமணம் முடிந்த பிறகு தன்னிடமிருந்து அவள் தப்பிக்க முடியாது என்றெண்ணியவன் எந்த கோபமாய் இருந்தாலும் திருமணம் முடிந்த பிறகு அவளிடம் கேட்டு சமாதானப்படுத்தி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தான். திருமணத்துக்கு முந்தைய நாள் இரவு திருமண மண்டபத்தில் மணமகன் அறையில் நண்பர்கள் எல்லோரும் போன பிறகு தனிமையில் இருந்தவன் தன்னுடைய சூட்கேஸில் தேடி அதை எடுத்தான். அவனுக்கு அவள் எழுதிய கடைசி கடிதம். மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தான். கண் லேசாக கலங்கியது. எப்படி இளவரசி, உன்னால் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சாதாரணமாக சொல்ல முடிஞ்சது? காதலிக்கிறப்ப பேசின வார்த்தையெல்லாம் ஆயுசுக்கும் மறக்காதே. அப்போ செஞ்ச சத்தியமெல்லாம் காத்தோட போகட்டும்னு விட்டுருந்தியா? எவ்வளவு கனவு கண்டோம், எல்லாத்தையும் கனவா நினச்சிடலாம்னு விட்டுட்டியா? எப்படி இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுத உனக்கு மனசு வந்துச்சு? அவளிடம் கேட்பதாக நினைத்து கொண்டு கடிதத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அதை மடித்து வைத்துவிட்டு கண்களை மூடியபடி மறுபடி மனசுக்குள் பேச ஆரம்பித்தான். இளவரசி, இப்போ உனக்கு என் மேலே என்ன கோபம்னு எனக்கு தெரியல. உங்கள் அப்பாவே சம்மதம் சொன்ன பின்னாடி நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எவ்வளவு ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது ஏன்னே எனக்கு புரியலை. உன்கிட்ட சொல்லாமலேயே உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசிட்டேன்ற கோவமா? நாம் காதலிச்ச விஷயமே அவருக்கு தெரியாதே. அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஒரு தடவையாவது என்கிட்ட பேசியிருந்தீன்னா எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். மனசுக்குள்ள ஒருத்தரை நினச்சிட்டு இன்னொருத்தரோட வாழ என்னால் முடியாதும்மா. அதனால தான் உன்கிட்ட சொல்லாமலேயே உங்கள் அப்பா கிட்ட நேரில் வந்து பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நாம் காதலிச்ச விஷயத்த உங்கள் அப்பாவுக்கு தெரிய வச்சு உன் மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கையை இல்லாமல் பண்ணிட்டேனோன்னு என்னை தப்பாக நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா விவரத்தையும் நாளைக்கு சொல்லிடுறேன். நாளைக்காவது என்னோட பேசுவியா? அவன் குழப்பத்தில் இருப்பது அவனுக்கே தெளிவாக தெரிந்தது. சம்பந்தமில்லாமல் எதையெதையோ யோசித்து கொண்டிருந்தான். கொஞ்சம் மனதை மாற்ற கதவை திறந்து பால்கனி பக்கம் போனான். அப்போது மணமகள் அறையில் இருந்து ஒரு பேச்சு சத்தம் அவன் காதில் விழ ஆரம்பித்தது. இளவரசி, உனக்கு அருள் மேலே இவ்வளவு நம்பிக்கையாடி? ஒருவேளை உன்னோட லெட்டரை பார்த்துட்டு சரி எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு போயிட்டு இருந்தான்னா என்ன பண்ணியிருப்ப? அது எப்படி போக முடியும்? லவ்வர்ஸுக்கு காதலை விட அதிகமாக இருக்க வேண்டியது நம்பிக்கை. என்கிட்ட அருள் காதலை சொன்னப்ப நான் மறுத்தாலும் 6 மாசமாக என்கிட்ட பேசாமலே எந்த நம்பிக்கையில் அவன் காத்துட்டு இருந்தான்? அதே நம்பிக்கையில் தான் நானும் அப்படி ஒரு லெட்டரை எழுதினேன். நானாவது 6 மாதம் கழித்து தான் என்னோட லவ்வை சொன்னேன். அருள் பத்தியா, லெட்டரை பார்த்ததும் அடுத்த வாரமே எங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு வந்துட்டான். என்னை விட அவனுக்கு தாண்டி என் மேலே காதல் அதிகம். அதுவும் நாங்கள் லவ் பண்ண மாதிரி எங்கள் அப்பா கிட்ட அவன் காட்டிக்கவே இல்லை. அதனாலேயே எங்கள் அப்பாவுக்கு அவனை பிடிச்சு போயிருக்கோம். அடி பாவி, அருளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி சீரியஸாக ஒரு லெட்டர் எழுதினியா? எனக்கு அருளை பற்றி தான் முழுசாக தெரியுமே, அப்புறம் என்ன புதுசாக டெஸ்ட் பண்ண போகிறேன்? இன்னமும் அவனுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் போகலை. நான் பல தடவை எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுன்னு சொல்லியும் என்ன தான் பேச சொன்னானே தவிர அவன் வந்து பேசுகிறேன்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் வேற ஜாதகத்தை பார்த்துட்டு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு சீரியஸாக அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அப்படி ஒரு லெட்டரை எழுதிட்டேன். அதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பின்ன என்னடி, வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கவே தைரியம் இல்லாதவனை எந்த பொண்ணோட அப்பாவுக்கு தான் பிடிக்கும்? அது சரி, நீ அப்படி ஒரு லெட்டர் எழுதிட்டேன்னு சொன்ன உடனே நான் உண்மையாக தான் இருக்குமோன்னு நினச்சிட்டேன்.
நீயும் காலேஜ்லயே அருள்கிட்டம் பட்டும் படாம தானே பழகின. வெளியில் அப்படி தான் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னு தெரியல, அருளுக்கு பணக்காரங்களை பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜி. அதான் நானும் சினிமா ரெஸ்டாரண்ட்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு சுற்றி இருந்தேன்னா என்னையும் பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டேன். எனக்கும் அதில் இஷ்டம் இல்லாததும் ஒரு காரணம். அதெல்லாம் சரி, ஆனால் ஒரு நாள் அருள்கிட்ட ஃபோனில் பேசலைன்னா கூட மூட் அவுட் ஆன மாதிரி இருப்ப. எப்படி அவ்வளோ நாள் பேசாமல் இருந்த? தினமும் மனசுக்குள்ளேயே சாரி கேட்டுட்டு இருக்கிறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? தனக்கு பிடிச்சது தன்னை விட்டு விலகி போகிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அதை அடையணுமேன்னு தோணும். அதனால தான் பேசாமல் இருந்தேன். அதுக்காக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச பின்னாடியுமா அலைய விடணும்? அவன் எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன்கிட்ட பேசணும்னு தான் துடிக்கிறேன். ஆனால் இவ்வளவு நாள் பேசாமல் இருந்து அருளை கஷ்டப்படுத்திட்டு இப்போ பேசணும்னு நினச்சா வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அழுக தான் வருது. அதனாலே அவனை பார்க்குறதையே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. விட்டா அழுதுடுவேன் போல இருக்கு. இன்னைக்கு அழாதம்மா, நாளைக்கு போய் உன் ஹப்பியை கட்டி பிடிச்சி அழுதுக்கோ. இப்போ தூங்கு, நானும் தூங்க போகிறேன். ஆமாம், கண்டிப்பாக நாளைக்கு ஃபஸ்ட் நைட்டில் அவனை கட்டி பிடிச்சி அழதான் போகிறேன். கண்ணீரோடு சிரித்தாள். தன்மேல் உள்ள கோபத்தில்தான் பேசாமல் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு நான் கோபப்படுவேனோ என்றுதான் அவள் பேச முடியாமல் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் கவலை குறைந்தது. நீ சரியான லூசுடி என்று நினைத்து கொண்டே கனவோடு தூங்கினான். அடுத்த நாள் திருமணம் முடிந்தது. முதலிரவு அறை. அருளை பார்த்ததும் பொங்கி வந்த அழுகையோடு அவனை நெருங்குகையில் அவனும் கண்ணில் கண்ணீரோடு நிற்பதை பார்த்து ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டே அவனை கட்டிப்பிடித்தாள் இளவரசி. அழுகையோடு ஆரம்பமானது ஒரு முதலிரவு.